சகோதரி அவர்கள் கேட்டதை தொடர்ந்து ஒரு வினாவை எழுப்புகிறேன். பெருமானார் வாழ்ந்த காலத்தில் இஸ்லாத்தின் நறுமணம் அதிகமாக வீசுகின்ற நாடு இந்தியா என்று கருதப்பட்டது. அப்படிப்பட்ட நாட்டிலே தையர் சொல் கேளேல், மனை விளைவார் மாண்பயன் எய்தார், பெண்ணேவல் செய்து விடுகும் பேதை என்பதாகவெல்லாம் நம்ம சிறந்த நீதி நூல்களே சொல்லியிருக்கின்றன. ஆக ஆணாதிக்கம் என்பது வெகு காலத்திற்கு முன்னாலே, திருவள்ளுவர் காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அல்லது அதற்கு முன்பிருந்தே இருந்து வருவதாக நான் கருதுகிறேன். இதை பற்றி இஸ்லாம் என்ன கருதுகிறது? சில பாடல்களை மேற்கோள் காட்டி ஒரு கேள்வி கேட்கிறார். தையல் சொல் கேளேல், பெண்களுடைய பேச்சை கேட்காதே என்று ஒரு கருத்து. மனைவிளைவார் மாண்பயன் எய்தார், மனைவியினுடைய பேச்சை கேட்பவர் எந்த அறத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டார் என்றெல்லாம் கருத்துக்கள் இருக்கிறது. இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று ஒரு கருத்தை ஐயா அவர்கள் கேட்கிறார்கள். இஸ்லாம் இந்த விஷயத்திலே மிக தெளிவாக இருக்கிறது. எந்த விஷயத்திலும் நீங்கள் கலந்தாலோசனை செய்து முடிவு செய்யுங்கள். இது குடும்ப விவகாரம் மட்டுமல்ல, உலக விவகாரமாக இருந்தாலும் சரி, சமூக விவகாரமாக இருந்தாலும் சரி, நாட்டு விவகாரமாக இருந்தாலும் சரி, எந்த விவகாரமாக இருந்தாலும் அம்ருஹம் ஷூரா பைனகம் குர்ஆன் சொல்கிறது. உங்களுக்கிடையே நீங்கள் கலந்தாலோசனை செய்து முடிவு செய்யுங்கள் என்று ஒரு கருத்து இருக்குது. ஆக எந்த விஷயமும் ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க, சுயமாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. இது பொது விதி, பொது விதி. இந்த நிலையை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, 2 ஆண்டுகளுக்கு பெண்கள் தாய்ப்பால் ஊட்ட வேண்டும். ஒருவேளை அந்த தாய்ப்பாலை அதற்கு முன்னரே நீங்கள் நிறுத்திவிட விரும்பினால் கணவனும் மனைவியும் ஒருவருக்கூட ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வாருங்கள். நீங்கள் 2 பேரும் முடிவு பண்ணி, முடியல, என்னால் அவள் முடியல, உடம்புக்கு முடியலன்றா, ஏதாவது சொல்கிறா, பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் 2 பேரும் ஒருவருக்கொருவர் ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று ஒரு வசனம் திருமறையிலே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆக எதிலேயுமே ஆலோசனை செய்வன். நபிகள் நாயகம் அவர்கள் குடும்ப விவகாரத்தில் மட்டுமல்ல, சமய விவகாரத்திலே கூட ஆலோசனை பெற்றிருக்கிறார்கள். ஹுதைபியா என்ற ஒரு உடன்படிக்கை நடக்கிற போது ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனையின் போது அவருடைய மனைவியிடத்திலே அவர்கள் ஆலோசனை பெற்றார்கள். அந்த அம்மா சொல்கிற கருத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்தார்கள் என்று ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த ஆலோசனை பெறுவது என்பதிலே பல சிறப்புகள் இருக்கின்றன. முதல்ல எல்லாரும் கூடி முடிவெடுக்கிற போது நல்ல முடிவு எடுக்கலாம். ஒரு ஆளாக முடிவு எடுக்கிறத விட பலரும் சேர்ந்து முடிவெடுக்கிற போது முடிவு நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் சிந்திப்பாங்க இல்லையா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில், மனைவிக்கு தெரியாத கோணத்திலிருந்து கணவன் சிந்திப்பான், கணவனுக்கு தெரியாத கோணத்திலிருந்து மனைவி சிந்திப்பாள். பொதுவாக ஆண்கள் எந்த விவகாரத்தையும் முடிவெடுக்கிற போது பணத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து முடிவெடுப்பார்கள். இந்த திட்டத்தை ஏற்றுக்கிட்டால் என்ன செலவு வரும், என்ன பிரச்சனை வரும், இதை மட்டும் பார்ப்பான் ஆண். பெண்கள் பார்க்கிற போது உறவு கண்ணோட்டத்திலே பார்ப்பார். இதை செய்யாவிட்டால் உறவுகள் எப்படி முறியும், உறவுகள் எப்படி பாதிக்கப்படும், குடும்ப உறவுகள் எப்படி பாதிக்கப்படும், அதற்கு முக்கியம் தருவார்கள். பொதுவாக ஆண்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்கள், பெண்கள் கொஞ்சம் அதிகமாக உணர்ச்சி பூர்வமாக சிந்திப்பவர்கள். அப்படின்னா ஆண்களுக்கு பெண்களுக்கு அறிவே இல்லைன்னு யாரும் முடிவுக்கு வந்துடாதீங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சிந்திப்பவர்கள் பெண்கள். ஆக இப்படி ஒவ்வொருடைய இயல்புகளும் மாறுபடுகின்றன. ஆக ஒரு கூட்டாக சிந்திக்கிற போது நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த கூட்டு முடிவிலே கிடைக்கிற இன்னொரு நன்மை என்னவென்று சொன்னால், இருவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். 2 பேரும் சேர்ந்தான முடிவு எடுத்திருக்கோம். இந்த பிரச்சனையை 2 பேரும் சேர்ந்தான முடிவு எடுத்திருக்கோம். நான் மட்டும் முடிவெடுத்து, கணவன் மட்டும் முடிவெடுத்து மனைவி மீது திணித்தால் நீங்கள் செஞ்சீங்க, நீங்கள் பார்த்துக்கிடுங்கன்னு போய்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அல்லது மனைவி மட்டும் முடிவெடுத்து கணவன் மீது திணித்தால் நீ பார்த்துக்க, நீ ஆச்சு, நீ எடுத்த முடிவாச்சு என்று போய்கொண்டே இருப்பான். ஆக இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கிற போது அந்த முடிவு நல்ல முடிவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை தோல்வி அடைந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த முடிவு 2 பேருக்கும் பொறுப்பு. யாரும் ஒருவரை ஒருவர் குறை சொல்ல முடியாது. நம்ம 2 பேரும் சேர்ந்தால் முடிவு பண்ணோம், வெற்றி பெற்றாலும் 2 பேருடையது, தோல்வி அடைந்தாலும் 2 பேருடையது என்ற நிலைகளெல்லாம் இந்த கூட்டு முடிவின் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்குது. ஆகவே இஸ்லாம் இந்த கூட்டு முடிவைத்தான் பெரிதும் வலியுறுத்துகிறது. ஆனால் குடும்ப தலைவன் கணவன் தான், ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி. ஹெச்ஓடி யாருன்னா, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் யாருன்னா தலைவன் தான். ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது இருக்கிற போது கடைசி முடிவு எடுக்க வேண்டியவன் யாராவது ஒரு ஆள் தான் எடுக்க முடியும். மந்திரி சபையிலே கருத்து வேறுபாடு தான் என்ன செய்கிறார்கள், பிரதம மந்திரி இடத்திலே ஒப்படைத்து விடுகிறோம். முதலமைச்சர் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் கட்டுப்படுவோம். அப்படி ஏதாவது செய்ய முடியும்.
எல்லாரும் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிகிட்டே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சிக்கல் வருகிற போது இறுதி முடிவை எடுக்கின்ற பொறுப்பை கணவனிடத்திலே ஒப்படைத்து விடும். ஆனால் அதே சமயத்திலே கணவனுக்கு சொல்லப்படுகிற அறிவுரை, நீ ஒரு சர்வாதிகாரியைப் போல் நடந்து கொள்ளாதே, இல்லையா? எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு ஒரு பொது நன்மைக்காக நீ ஒரு முடிவை எடு என்ற அடிப்படையிலே அந்த கருத்து சொல்லப்படுகிறது. ஆக இந்த பெண்ணுடைய பேச்சை கேட்டால் உருப்படாமல் போவான் என்றோ அல்லது கணவனுடைய மனைவியுடைய பேச்சை கேட்டால் எதுவுமே சரியாக வராது என்ற கருத்தையோ இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும். அன்புக்குரிய நேயர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேள்வி கேட்க விரும்பினால் உங்கள் கேள்விகளை கீழ்கண்ட தொலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வையுங்கள். தெளிவாகவும் சுருக்கமாகவும் எழுதி அனுப்ப வேண்டும். நீண்ட பத்தியை நீங்கள் எழுதினால் எங்களுக்கு சிரமமாக இருக்கும். தெளிவான முறையில் சுருக்கமாக அனுப்புங்கள். ஒரே ஒரு நிபந்தனை, முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டும். முஸ்லீம்களுக்கு கேள்வி கேட்பதற்கு வேறு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. பள்ளி வாயிலில் கேட்டுக்கொள்ளலாம், இமாம்களை சந்தித்து கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே இந்த இடம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கானதே. ஆகவே முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.